என் அக்கான்னு உன்கிட்ட இருந்து வர பாசமா ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஒரு பிச்சைக்காரி மாதிரி உன் அன்புக்காக நான் ஏங்கி நின்னு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்ல. இவளுக்கு இவ்ளோ கோவமும் வெறுப்பும் நம்ம மேல வர்ற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டதுதான் மிச்சம். எப்படியாவது இதை சரி பண்ணிட முடியாதான்னு ஒவ்வொரு தடவையும் நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த சரியான பதிலும் வந்ததே இல்ல. அதுலயும் இப்ப நீ செஞ்சிருக்க பாரு இந்த காரியம், இது வெறுப்போட உச்சக்கட்டம். ராதிகா, மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்றாங்கதான். ஆனா அத சரி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்திப்பாங்கன்னு நம்புறவனா. ஆனா அந்த நம்பிக்கைய உடைச்சவன் நீ. உன்னையே நீ மாத்திப்பேன்னு நானும் எத்தனை வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். ஆனா நீ மாறவே இல்ல. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது, உன்னால மாறவும் மாத்திக்கவும் முடியாது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் வெறும் 3வது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சின்னு நாம உறவா நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும்னு நல்லாவே நீ புரிய வச்சிட்ட. நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட ராதிகா, நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. இந்த மொத்த குடும்பத்துக்கு முன்னாலேயும் அந்த கடைசி நிமிஷத்துலயும் நான் உன்னை காட்டி கொடுக்கல. இப்பவும் ஒரு அக்காவா என் கடமையை நான் சரியாதான் செய்யறேன். இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கோ உன் அக்காவா நான் செய்யறதுக்கோ எதுவுமே இல்ல ராதிகா. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்ல மட்டும் ஆசைப்படுறேன். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கையில உனக்கு இடமே இல்ல. ராதிகாங்கிற ஒருத்தி என் கூட பிறந்தாங்கிறதே நான் மறந்துடுறேன். இத செய் ரஜினின்னு அனிதா எப்பவோ சொன்னா. பார்த்திபன், அரவிந்தன் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா என் தங்கச்சிக்கு என் மேல இருக்கிற பாசம் கண்டிப்பா வெளியில வரும்னு இவ்ளோ நாள் நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பாசம் பந்தோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னை விட முட்டாள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஆனா ஏன் வாழ்க்கையில இனிமே நீ இல்ல ராதிகா. ஐயோ, என்ன பண்ற ராதிகா? ஐயோ வேணாடி, புள்ள மேல சொன்ன கேளு. வேணா ராதிகா. நம்ம புள்ள மேல சத்தியமா பார்த்திபன் கிட்ட நான் பேசல. இப்ப நம்புறீங்களா அரவிந்த்? நம்புற ராதிகா, நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க. இதுக்கு மேல இத பத்தி நான் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன். உன் மேல தப்பு இல்ல, நான் மனசார நம்புறேன். நம்பிட்டல்லடா, அப்பாடா. சரி கிளம்பலாமா? சரி இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கிளம்புற நேரத்துல மறுபடி தடங்களான மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்களேன். ஆமா ஆமா, நீங்க இருங்க, நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். இருங்க. சரிங்க வரேன். ராதிகா அக்கா, என்னாச்சு? டென்ஷனா இருக்கியா? இந்த தண்ணி குடி. தேங்க்ஸ்க்கா. அக்கா, ஏய் அறிவு இருக்காடி உனக்கு?
வயித்துல இருக்கிற புள்ள மேல போய் பொய் சத்தியம் பண்ற? ஏதாவது ஒண்ணு கிடக்கும், நானே என்னடி பண்றது? அக்கா, நான் ஒன்னும் பொய் சத்தியம் பண்ணல, உண்மையதான் நான் சொன்னேன். அக்கா, இத பார், உன் பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சிருப்ப. நேத்து ரஜினி உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னான்னு பார்க்கும் போதே பளிச்சுன்னு தெரிஞ்சது எல்லாருக்குமே. அதனால தானே அரவிந்துக்கு சந்தேகம் வந்து கேட்டிருக்காரு. அக்கா, அது அவரு. பேசாத ராதிகா. உன் புருஷன் தான் அத்தனை வாட்டி உண்மையை சொல்லுன்னு கேக்குறாருல, சொல்லி தொலைச்சிட்டு அந்த பிரச்சனையை அங்கே தலைமுழுக வேண்டியதுதானே. அப்படியெல்லாம் அரவிந்த நம்ப முடியாது. அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நல்லவன் மாதிரி போட்டு வாங்கிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். பொடி அறிவு கேட்டவில்லை. அந்த ஒரு இடத்துல நீ உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருந்தனா அவரு காலம் முழுக்க உன் கால்ல வந்து விழுந்து கிடந்த. சகல, என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைண்ணே. ரொம்ப யோசிச்சாலே குழப்பம்தான் வரும் அரவிந்த். ராதிகாவுக்கு என்னதான் பிடிக்காது, உன்னை ரொம்ப பிடிக்கும். கூட்டிட்டு போ, எல்லாம் சரியாயிடும். ஆமா சகல, என்ன பண்றது, வாழ்க்கைனா அப்படித்தான். ஒரு பேனா வாங்கினா எழுதி பார்த்து வாங்கலாம், ஒரு மொபைல் வாங்கினா கொஞ்ச நாள் கழிச்சு புது மாடலா மாத்திக்கலாம். ஆனா கல்யாணம் பொண்டாட்டியெல்லாம் அப்படி இல்லையே. நீங்க யாருன்னு இப்ப ராதிகா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. உங்களை அவ நிச்சயமா நல்லா பாத்துப்பா. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ். வா, பாத்து வா ராதிகா. ராதிகா, இந்த காஃபி குடி. பத்ரம், மாப்பிள்ள இந்தாங்க. இல்ல, எனக்கு வேணாம். அத இங்க கொடுங்க. அப்புறம் ராதிகா, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, இதுக்கு முன்னாடியும் அவ அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆமா, இவர் இதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சும்மா இருங்க. என்ன ரஞ்சிதம்? ராதிகா, இன்னும் 2-3 மாசத்துல வளகாப்பு பண்ணி உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ பிரசவம் முடிஞ்சு போலாம். என்ன? வேண்டாமா, என்னால இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். அவரே என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு, நான் அங்கே இருக்கேம்மா. அவ்வளவுதானம்மா, உனக்கு அங்க இருக்கணும்னா நீ தாராளமா இரு. நாங்க வந்து உன்னை பாத்துட்டு போறோம். அக்கா, இதுல உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கு, நான் போய் கார்ல வச்சுட்டு வந்துடுவா? எடுத்து வச்சிரு. ஓகேக்கா. பாத்துடா. முரளி, ஒரு நிமிஷம். என்ன மாமா? அது உன் பேக் தானே ராதிகா? எங்க எடுத்துட்டு போற? எங்கயா? கார்ல வைக்க வேண்டாமா அரவிந்த்? சரி, கார்ல வச்சுட்டு எங்க போக போற? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. ரஜினி, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பாத்திபா. அவங்க பேசினதை கேட்டீங்களா? இனிமே எந்த பழைய விஷயத்தையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கரெக்ட் தானே அண்ணா? என்ன பாத்திபா? சரி, அவ வேற என்ன செய்யணும் சொல்லு. அவ பேசுனதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? நீ இன்னும் 5 நாள்ல கிளம்பி போயிருவ. அவ உன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கணுமா? அழுதுட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக மொத்த வாழ்க்கைக்கும் நான் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. நான் என் சூழ்நிலைக்காக தானே போறேன், அதுவும் கொஞ்ச நாளைக்கு. திரும்பி இங்கே தானே வருவேன். அது உனக்கு எனக்கும் தெரியும்பா. ஆனா அவளுக்கு தெரியாதுல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் நீ அவளை விட்டுட்டு போற.
எங்க அப்பா சாவுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இங்க நிம்மதியா என்னால இருக்க முடியல. ரஜினி அவங்க தப்புக்கெல்லாம் இன்னும் சப்போர்ட் பண்ணும்போது என்னால அதை பார்த்துட்டு தாங்க முடியல. சரி, அப்ப அவளை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போ. அங்க போனா உங்க அம்மா விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சிரும்னு போக மாட்டேன்ற இல்ல? இந்த விஷயத்தையெல்லாம் நீ ரஜினியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் மனசு விட்டு பேசி பாரு, எல்லாம் சரியாயிடும். ஆனா நீ அந்த ஈஸியான வழியை விட்டுட்டு அவளை விட்டு விலகி இருக்கணும்னு தப்பான வழியை செலக்ட் பண்ணிட்ட. இப்போ உன் பிரிவை ஃபேஸ் பண்ண அவ ரெடி ஆனதும் உன்னால தாங்கிக்க முடியல. அண்ணா பாத்திப்பா, உன்னை பத்தி உனக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்லவா? ரஜினியோட காதலை உணர முடியலன்னு நீ சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உன்னை நீ ஏமாத்திக்கிட்டது தான். இல்லண்ணா. ஆமா பார்த்திபா, ரஜினி உன்னை தேடி தேடி வந்தப்போ நீ விலகி போன. இப்போ அவ விலகி போக ரெடின்னு சொன்னதும் உனக்கு வலிக்குது இல்ல? அதுக்கு பேரு தான் பார்த்திபா காதல். இதே மாதிரி தானே ரஜினிக்கும் வலிச்சிருப்போம். உன்னோட வாழணும்னு தானே அவ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர்றா. ஆனா நீ அதையே காரணமா சொல்லி அவளை விட்டு விலகி போக பாக்குற. அவ இப்ப அதுக்கும் தயாராயிட்டா. இங்க பாரு, இப்பவும் உனக்கு டைம் இருக்கு. என்ன பண்ணணும்னு யோசிச்சு சரியான முடிவெடு. எல்லாம் தெரிஞ்சுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்ச. அப்புறம் என்னடி? மா, என்னால நிம்மதியா வாழ முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்ற? அரவிந்த் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நாங்க எல்லாரும் பார்க்க தானே செய்யறோம். நீ அப்படிலாம் நினைக்காத ராதிகா. செகண்ட் ஹேண்ட பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம். என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. ராதிகா, யாரும் எதுவும் பேசாம இருங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அரவிந்த் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது செஞ்சிருக்காரா? எப்ப பாரு ரஜினி 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 தான். அவ என்ன கேட்டாலும் செய்வாரு, அவ என்ன சொன்னாலும் செய்வாரு. நாம இந்த வீட்டை விற்க ரெடியா இருந்தப்போ அவதான் இந்த வீட்டை விற்க விடாம எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சா. அவ இப்ப நல்லவள் ஆயிட்டா, நான் கெட்டவள் ஆயிட்டனா? மனசார என்னை ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டினேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப தாலி கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். காரணம் தானே சொல்றேன் ராதிகா. இந்த உலகத்துல 2 குரூப் இருக்கு. ஒன்னு நல்லவங்க, ஒன்னு கெட்டவங்க. அதுல உங்க அக்கா ரஜினி நல்லவ. நல்லவன்னா சாதாரணமானவ இல்லம்மா, ரொம்ப 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 நல்லவ. மனுஷங்க கெட்டவங்களா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல உணர்ந்து திருந்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும். தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே தப்ப செஞ்சுட்டு இருக்க பாரு, அதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனை. ராதிகாக்கு மட்டும் இல்ல, ரஜினியை கஷ்டப்படுத்தணும், அவ கஷ்டப்படணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். அவ மட்டும் இல்லன்னா நீங்க எல்லாம் என்ன ஆயிருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஏதாவது செய்யுங்க. செல்ல குட்டிங்க, அப்பா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? வாங்கிக்கூடா, உனக்கு தான்டா. இந்தாம்மா, அப்பா வாங்கிட்டு வந்திருக்க, வாங்கிக்கோங்க. ஏய் வாங்கிக்கோங்க. டேய் கிரிக்கெட்டர் வாங்கிக்கோ. தெரியுமா பாஸ், என்ன ஒரு நாள் கூட நான் தருண் கிட்ட கிரிக்கெட்ல ஜெயிச்சதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் வாங்கிக்கடா. தருண், வாங்க. என்ன பண்ற? என்ன என்ன சங்கரி, குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டோமே கொஞ்சம் கூட உறுத்தல உங்களுக்கு? சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்ல சங்கரி. ஹேய், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்க முதுகு தோலை உரிச்சிடுவேன்.
புரிஞ்சுதா? சார், இத்தனை பேர் இருந்தோம் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா போச்சு. பிள்ளைங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல. இப்பதான் வீடு நிறைஞ்சிருக்கு. செல்ல பாட்டி தங்கம். நல்லா சாப்பிடு. தோசை நல்லா இருக்கு. நானும் என் பிள்ளைங்களும் வாங்கிட்டு வந்தா வரும். அப்படி அதை சரி பண்ண நான் என்ன பண்ண முடியும்? உன்னை வேணா அப்படி சொல்லிக்கோ, என் பிள்ளைங்களை அப்படி சொல்லாத. பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியல. பிள்ளைங்க இந்த பாரு, பேச்ச குறைச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு நல்லதா 2 சொட்டரை தைச்சு வை. சம்மர் கூட இன்னும் ஆரம்பிக்கல, ஆ? அதுக்குள்ள வெயில வீட்டுக்குள்ள மண்டைய பொளக்குது. உங்களுக்கு ஸ்வெட்டர் கேக்குதா? ஸ்வெட்டர்? ஆமா தருண், அதுக்குட்டி உங்க 2 பேரையும் அப்பா ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட போறேன். ஓகே தானே? அதுங்க குழந்தைங்க, உங்களை பத்தி இன்னும் அதுங்களுக்கு தெரியாது. உள்ளூர் ஸ்கூலுக்கு இங்க ஃபீஸ் கட்ட முடியல, இதுல ஊட்டி கான்வென்ட்டா? ஊட்டி கான்வென்ட். நான் தான் சார். என்ன விஷயம்? நீங்க தான் ரயில்வே கேண்டீன் லீஸ்க்கு எடுத்திருக்கீங்களா? நானே தான் சார். சார், சார் இவர் தான் சார். சார் இவர்கிட்ட தான் நான் 10 லட்சம் கொடுத்தேன். கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அரஸ்டா? சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்னும் பண்ணலையே சார். சார் எதுக்கு என் மாப்பிளைய அரெஸ்ட் பண்றீங்க? கேண்டீன் லீஸ்க்கு எடுக்க இவர் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாமே கள்ள நோட்டு. சார் எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆமா சார், அது இவருடைய பணம் இல்ல சார். வட்டிக்கு வேற ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்கின பணம். இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். சும்மா இருங்க. இத பாருங்க, இவர் மேலதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ண விடாம யார் தடுத்தாலும் அவங்களே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சங்கரி, மனசை விட்டுறாதமா, பாத்துக்கலாம், விடு. அழாதக்கா. நீ எதுக்குக்கா அழுதுட்டு இருக்க? ரஜினி தானே பணம் வாங்கி கொடுத்திருக்கா. அவளை என்னன்னு கேக்குறத விட்டுட்டு நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. ஏய், நீ தான் சாக்குன்னு ரஜினிய போட்டு தள்ளணும்னு பாக்காத. என்னம்மா, ராதிகா அக்கா சொல்றது உண்மைதானே? ரஜினி அக்கா தப்பே பண்ணலன்னு சொல்றியா? அவ நல்ல மனசோட தான் செஞ்சிருப்பா. தப்பு எங்க நடந்திருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி? இவ்வளவு பெரிய தொகையை வாங்கி கொடுக்கறவ என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுல வாங்கி கொடுக்கணும். அவ கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்காம இவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்க வச்சிருக்கா. நான் அப்பவே சொன்னேன், அந்த மனுஷன் கேட்காம என்கிட்ட தான் சண்டைக்கு வந்தாரு. இதெல்லாம் இவங்களுக்கு புரியாதுக்கா. நாம ரஜினிய குத்தம் சொல்றோம், குறை சொல்றோம், இதெல்லாம் மட்டும் தான் தெரியும். அம்மா என்ன குபேர மாப்பிளைய போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கடி. மாமாவையா? ஏ, அவர் என்ன செஞ்சாரு? நீ ரொம்ப நல்லவன் அவர் நம்பினார்ல, அதுக்குதான் இந்த தண்டனை. இங்க பாருங்க, என்ன நம்புங்கன்னு நான் யாருக்கும் நோட்டீஸ்ல அடிச்சு கொடுக்கல, புரியுதா? என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்றதா இருந்தா சொல்லுங்க. எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. நீதான் முக்கியம்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்து நின்னாரு. இன்னைக்கு அவர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நீ என்னடானா அவரை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றல. இன்னும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லலையே. நீ மாப்பிளைக்கு கேண்டீன் லீஸுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக எங்கேயோ வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தியாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க கொடுத்த பணம் எல்லாமே கள்ள நோட்டுன்னு போலீஸ் மாமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் தப்பு பண்ணலன்னா அவங்களே அவரை விட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு நடு வீட்டுல இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? ரஜினி, யாருக்குமே இல்லாத கொல்லடி நீ. நீ அவரை தெருவுக்கு எழுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லியும் சொல்ல கேட்காம உன் பின்னாடி வந்தாரு பாரு. அதுக்கு அவருக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். சங்கரி,
நீ கொஞ்சம் அமைதியா இருடி. ரஜினி, என்னடி இது? எனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்லங்கிற மாதிரி பேசுற. அம்மா, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. கோர்ட்டுல உனக்கு ஸ்டே வாங்க மாமாவும் வந்து நின்னாருல்ல. நல்லவளா இருந்தா அப்ப சொல்லிருக்கணும் இதெல்லாம். சரி, அப்ப சொல்ல முடியல, இப்ப சொல்றேன், கேக்குறியா? வேற என்ன, முடிஞ்சுதா? போதுமா? நான் போலாம்ல? போலாம்னா மாமாவை யார் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வருவா? நல்ல கதையா இருக்கே. ஏன் இந்த வீட்ல எனக்கு அவர் மட்டும் தான் சொந்தமா? உனக்கும் அவர் மாமா தானே, நீ போய் கூட்டிட்டு வா. ஏன் தனியா போக பயமா இருந்தா தோ உன் பக்கத்துல இருக்காரே அவரோட மாமனார், அவரையும் கூட்டு போயிட்டு வா. பொண்டாட்டி, மாமனாரு, ஒண்ணுக்கு 2 மாமியாரு, மச்சினிச்சி, மச்சான்னு இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, போங்க போய் கூட்டு வாங்க. ஏண்டி, எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு துணையா நின்னாருடி மாப்பிள. அத கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்து அவரை கூட்டிக்கிட்டு வாடி. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் அவருக்கு தொழில் ஆரம்பிக்க பணம் வாங்கி கொடுத்தேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. முடியலடி, முடியல. இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. நீ வாங்கி கொடுத்த பணத்துல தான் இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. உங்களை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். விட்டுற மாட்டேங்க. நான் எப்படியோ உங்களை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். சங்கரி, உனக்கு என் மேல கோவம் இல்லையம்மா? யார் சொன்னா? உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்கு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கல, பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கல, சொன்ன பேச்சை கேட்கல. ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட நீங்க என் பக்கம் நிக்கவே இல்லை. சங்கரி, எனக்கு வேணும் சங்கரி. எல்லா கோவமும் இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதுக்காக நீங்க நானும் புருஷ பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? நீங்க வந்தாதான் நான் போவேன், இல்லன்னா இந்த ஸ்டேஷன் வாசலே நான் என் உயிரை விட்டுருவேங்க. சங்கரி, சங்கரி, அழாதீங்க, தைரியமா இருங்க, அழாதீங்க. நான் இருக்கேங்க, நான் பாத்துக்கிறேன். அழாதீங்க. அடிபாவிங்க எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க பாரு. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு சுடுதண்ணி போடணும், முதல்ல மாப்பிள்ளைய உட்கார வைமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அக்கா, ஏங்கா இப்படி கோவமா பேசுற? எங்க மேலாம் கோவமா இருக்கியா? யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது இப்போ? ரஞ்சிதோ, வா ரஞ்சிதோ, மாப்பிள்ளை போட்டு எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. படுவாங்க. மாப்பிள, சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்து ஒத்தரம் கொடுக்கறேன். பரவாயில்ல அத்தை. உங்களுக்கு தான் ரொம்ப முடியலையே மாப்பிள. அம்மா, எங்களால எதுவும் முடியாதுன்னு நினைச்சவங்க அது எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என்ன என்ன பாக்குறேன்? உன்னதான் சொல்றேன். இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்க வேண்டிய நேரத்துல கையை உதறிட்டு போயிட்டல்ல, இதுதான் நீ. நீ எதுவும் செய்யலைன்னா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாரு, நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தரல நிப்போன்னு நினைச்சேன்ல. நான் போய் போராடி என் புருஷனை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன்ல. எல்லாமே அவளால மட்டும்தான் செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கா. ரஜினியால எல்லாமே முடியும் தான். அதுக்காக மத்தவங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ரஜினி இருக்கதான் செய்றா.
ஏதோ இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு நீ பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு நாங்க எல்லாம் அப்படியே அடங்கி போனா அதுக்காக நீ இல்லாம நாங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டல. விடுக்கா, அவ சாயம் வெளுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஐயோ ராதிகா. பாஸ் இருங்க பேசட்டும். கடனை வாங்கி கொடுத்ததே இவதான். அதனால பிரச்சனை வந்தப்போ இவதான் சரி பண்ணிருக்கணும். முடியாதுன்னு போயிட்டா இவ அப்படிதான் போவான்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆமா, என்னையும் இப்படிதான் கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுட்டு போனா. ரிசப்ஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா. உன்னை நம்பிதானே ரஜினி நாங்க எல்லாருமே இருந்தோம். வா. ஒரு வழியா அண்ணா லைஃப் செட்டில் ஆயிடுச்சுல்ல. என்ன பார்த்திபா அப்படி பாக்குற? இனிமே பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருப்பாருல்ல. அண்ணனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரஜினியோட அக்காவே சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல. அவங்க மட்டும் இல்ல பார்த்திபா, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படி மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரஜினி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்க தேவைகளை யாரும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி பெரிய லெவல் மாற்றம் எல்லாம் வந்த மாதிரி எனக்கு தோணல பாஸ். இப்பவும் ரஜினி குடும்பத்துக்காக பழி ஏத்துட்டு தான் நிக்கிறாங்க. அவங்கள யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலையே. நீயே அவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இத்தனை நாளா அவங்க மேல எந்த பழியும் போடாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ தனக்கு கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க பிரச்சனையை அவங்களே பாத்துக்கிட்டு விலகி நிக்கிறாளே. அது எதுக்குன்னு நினைக்கிற? உனக்காக தான் பார்த்திபா. எது அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் ரஜினின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினது எனக்காகவா? ஆமா, முரளியும் ஐஸ்வர்யாவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு மாதிரி நிக்கிறாளே, அதுவும் உனக்காக தான். இப்போ முரளி லைஃப் செட்டில்டு, அண்ணா லைஃபும் செட்டில்டு. இப்படி ஒவ்வொருத்தர் லைஃபா செட்டில் பண்றது குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்காகத்தான், உங்க காதலுக்காகத்தான். அவ வேகமா உன்னை நெருங்கி வந்துட்டு இருக்கா. ஆனா நீ அதை விட வேகமா அவளை விட்டு விலகி போயிட்டு இருக்க. பாத்திபா, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்க மாதிரி இந்த உலகத்துல வேற யாரையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்து ஏன் இப்படி ரெண்டு பேரும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாரு பார்த்திபா. இன்னும் டைம் இருக்கு பார்த்திபா. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணும் அவ அன்பும் உன்கிட்ட இருந்தா உன்னால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அந்த வெற்றி அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆனா அவள மாதிரி ஒருத்திய அழ வச்சுட்டு நீ இந்த உலகத்தையே உன் காலடியில வச்சிருந்தாலும் உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. நான் கேட்டது எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்கப்பா. மது, ரெண்டு பேருமே அப்பா வெளியே போயிட்டு வரவே விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இத வாங்கிட்டு வாங்க அத வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது சும்மா இருக்க மாட்டீங்களா? சங்கரி சங்கரி விடு சங்கரி, தேவைப்படுறதால தானே கேக்குறாங்க. அதுக்கு இல்லங்க. ஏய் மது, தருண், நீங்க கேட்டதெல்லாம் இருக்கு பாருங்க. போய் எல்லாத்தையும் பாருங்க, போய் உட்கார்ந்து பாருங்க. போங்க வாங்க வாங்க, உட்கார்ந்து பொறுமையா பிரிச்சு பாருங்க. அக்கா, மாமா அசத்துறாரே. பசங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அசத்துறாரு பாத்தியா? மாமா சூப்பர் மாமா. ராதிகா, அதெல்லாம் மாப்பிள்ளை எப்பவும் பசங்க மேலயும் சங்கரி மேலயும் பாசமா தான் இருப்பாரு. அத்த, சொல்லுங்க மாப்பிள்ளை. இந்தாங்க அத்த, இத வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. மாமா, நீங்க கூட இந்த செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் மாமா. நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன். ஐயோ மாப்பிள,
நீங்க சொல்லும் போது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள, நீங்களே வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என் பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன் மாப்பிள்ள. மாமா சொன்னா கேளுங்க மாமா. இந்த வயசான காலத்துல உங்களை வீட்டுல வச்சு பாத்துக்கிறது தான் எங்க பொறுப்பு. மாப்பிள்ள சரி, அப்படியே வேலைக்கு போய் தான் ஆகணும்னா நம்ம கேண்டீன்லயே வந்து வரவு செலவெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அங்க வந்து உட்காந்துங்க மாமா, கல்ல சும்மா தானே இருக்கு. அட அவ்வளவுதானே மாப்பிள்ள, வந்துட்டா போகுது. யாரோ ஒரு முதலாளிக்கு சலாம் போட்டு வேலை பாக்குறதுக்கு என் மாப்பிள்ளை கிட்ட வேலை பாக்குறது சந்தோஷம் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. கேண்டீன் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. பேசாம நீங்க அங்கேயே பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா இருங்களேன் மாப்பிள்ள. என்னத்த நீங்க பிரிஞ்சு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? நான் எந்த பொறுப்பும் இல்லாம வேலை வருமானம் எதுவும் இல்லாம இருந்தப்பவே நீங்க இப்படி சொல்லலையே அத்த. நீங்க என்ன ஒரு மருமகனா பார்க்கவே இல்லையே, மகனா தானே பாத்தீங்க. இப்ப நான் நல்லா இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போறது எப்படி நியாயமாகும்? என்னால அப்படி செய்ய முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். நீங்க முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க மாப்பிள்ள. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. ஆனா சில கொள்ளிக்கண்ணுல இருந்து நம்ம தப்பிக்கணும். முதல்ல நீங்க சுத்தி போடுங்க. ஆமாண்டி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுரி. இரு வரேன், இருங்க மாப்பிள்ள. முதல்ல இதை புடிங்க, குடுக்கறத வாங்கிக்கோ. வாங்க, நான் போய் என் சட்டையெல்லாம் அயன் பண்றது கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா குடுங்க மாமா, நான் பண்ணி தரேன். ஐயோ இல்ல வேணா ராதிகா. பரவாயில்ல மாமா, நான் சும்மாதான் இருக்கேன், அயன் பண்றேன். சங்கரி என்ன மாப்பிள்ள, அவதான் கேக்குறல்ல, குடுங்க, அவ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. ஐயோ சட்டை இங்க வச்சிருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கு. அங்கேயா? சரிங்க மாமா, நான் ராதிகா போய் எடுத்துக்கிறேன். ரூம்ல இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. மாப்பிள்ள நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன். நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன ஏப்பா, இன்னைக்கு காலேஜ் ரீயூனியன் சொல்லிட்டு ரஜினி கிளம்பி போயிட்டா, நீ என்ன கிளம்பாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணா, நான் எப்ப போறேன்னு சொன்னேன், நான்லாம் போல. பாத்திப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் நன்றியை மறந்துட்டு ரஜினியை கஷ்டப்படுத்துறாங்க. நீயும் இந்த நேரத்துல இப்படி பண்ணாதப்பா. ஒரு நாள் தானே, ரஜினியோட போயிட்டு வாப்பா. அட கூட போய் சும்மா நின்னுட்டு வா. இல்லண்ணா வேண்டாம், தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. நீங்க எல்லாரும் கூட அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவளை எங்க விட்டு போயிடாதன்னு தான் சொன்னீங்க. இது இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது. இல்ல பாத்திமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருங்க. ரஜினி கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா. ரஜினி, ரீயூனியன் மீட்டிங் எங்க நடக்குது? எங்க காலேஜ்ல தான் நடக்குது. அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால அதுவே பெட்டரா இருக்கும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாமா, உன் காலேஜ் கிரவுண்ட் கூட பெருசா தான் இருக்கும். ஆமா, நீ திரும்ப வர லேட் ஆகுமா? அது மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம். ஏதோ சின்னதா கல்ச்சுரல்ஸ் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அப்படியே காலேஜ் டேஸ ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்க போகுது. ஹலோ, நான் கிளம்பிட்டேன். இத வந்துடுறேன். கால் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? ஏமா, ரொம்ப தூரம் போகணுமே, எப்படிமா போக போற? கேப் புக் பண்ணிட்டேன் மாமா, வந்துருச்சு. நான் கிளம்புறேன். பார்த்திபா, வரேன். பாத்தியா, அவ சிரிப்புல சந்தோஷமே இல்ல. அவ வாழ்க்கை முழுக்க இனிமே அவ இப்படிதான் இருக்க போறா.
பாக்குற எல்லாரும் ரஜினி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாத்திபா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ண போறாங்க. அதுவும் எல்லாரும் ஃபேமிலியா வந்திருப்பாங்க. ரஜினி மட்டும் தனியா இருப்பாப்பா. இந்த ரீயூனியன் அவளுக்கு மறக்க முடியாத வலி ஆயிடக்கூடாதுப்பா. அது உன் கையில தான் இருக்கு. நான் என்னென்ன பண்ண முடியும்? அந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னு நான் கேட்டதே உனக்காக தான் பாத்திபா. இங்க எது வேணாலும் மாறி இருக்கலாம். ரஜினியே உன் மேல கோபத்தில் இருக்கட்டும். ஆனா நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பு மாறல. அவ அங்க போய் வருத்தப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க கூடாது. அவளுக்கு என்ன கஷ்டம்னாலும் அவ கேட்காமலேயே அதை சரி பண்றவ நீ. பாத்திபா, போ பாத்திபா.